கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்தவ கிராம சபை ஊழியத்தின் சார்பாக இந்த நாளிலும் கூட உங்களை காண்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட தியானிக்கும்படியாய் ஆண்டவர் கொடுத்த வசனம் பிரசங்கியின் புத்தகம் 11வது அதிகாரம் 5வது வசனம். பிரசங்கி 11:5. ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாது இருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியா என்று சொல்லி அங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை காண்கிறோம். அப்போ ஆண்டவருடைய செயல்களை நாம் அறிய முடியாது. எப்படி ஒரு தாயுடைய வயிற்றில் எலும்புகள் உருவாகுகிறத நாம் அறிய முடியாதோ அதே போல தேவனுடைய செயல்களை நம்ம அறிய முடியாது. அதற்காக தான் சங்கீத புத்தகம் 111வது அதிகாரத்துல 3வது வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது, அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். அப்போ அவருடைய செயல் எப்படிப்பட்டதான செயல்னா மகிமையும் மகத்துவம் உள்ள செயல் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ நாம் அவர் செய்கிற செயல்களை புரிந்து கொள்ளவே முடியாது. அதன் அடிப்படையிலேயே இன்றைக்கு ஒரு வேத பகுதியிலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைக்கு கொடுக்கப்பட்டதான தலைப்பு என்ன அப்படின்னா, நாம எதிர்பார்க்காத ஆட்களையும் ஆண்டவர் ரட்சிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ அவருடைய செயல்களை நம்ம அறியவே முடியாது. காரணம், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பல நேரங்களில் நம்ம கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, என்னோட கணவனை ரட்சிக்க மாட்டீரா, அல்லது என்னுடைய குடும்பத்தில் இவனார் ரட்சிக்க மாட்டீங்களா, அல்லது இவன் குடிகாரன், இவன் திருந்தவே மாட்டான், அல்லது இவன் எவ்வளவு துன்பப்படுத்துகிறான், என்னை அவன் திருந்தவே மாட்டான் அப்படிங்கிறதான ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள நம்ம வந்துட்டா ஆண்டவர் அந்த ஆட்களை நபர்களை ரட்சித்து ஆண்டவர் உயர்த்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கு. இது அடிப்படையில் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் வசனங்கள் 1லிருந்து நம்ம வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 1லிருந்து 4 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். முதலாவது 19 1லிருந்து 4 வரை. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னதாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினார். இப்ப இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். ஆண்டவர் எரிகோவில் பிரவேசிக்கும் பொழுது ஒரு ஆயக்காரன், அவன் பெரிய ஐஸ்வர்யவானாகவும் இருக்கிறான், அவன் பெரிய டாக்ஸ் கலெக்டர், சகேங்கிறதான மனிதன் ஒரு குள்ள மனிதனா இருந்தபடினாலே அவன் என்ன பண்றான், காட்டத்தி மரத்துல அவன் ஏறி ஆண்டவரை பார்க்கிறான். இப்போ ஆண்டவர் அவனை அண்ணாந்து பார்த்து 5வது வசனத்துல, நீ சகேவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்துல அவன் சந்தோஷத்தோடு அழைத்து கொண்டு போகிறான். ஆனா 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்குபடி போனார் என்று முறுமுறுக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் சந்தோஷத்தோட ஒரு மனிதனுடைய வீட்டுக்குள்ள, சகனுடைய வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறார். ஆனா ஜனங்கள் பாத்தீங்கன்னா முறுமுறுக்கிறாங்க. ஏன் முறுமுறுக்கிறாங்கன்னா, இவன் பாவி, இவன் அநியாயக்காரன், நம்ம இடத்துல அநியாயமாய் டாக்ஸ் வாங்குறவரு, இவனிடத்துல எப்படி ஆண்டவர் போக முடியும்னு சொல்லி அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் பாவி என்று சொல்லி சகேவை முன்குறிக்கிறாங்க, சகேவை தீர்மானிச்சிடுறாங்க. ஆனா ஆண்டவருடைய ஆதீனத்துல, ஆண்டவருடைய சித்தத்துல என்ன இருந்ததுன்னா, இந்த சகேவை இன்றைக்கு ரட்சிப்புக்குள்ள நடத்த வேண்டும், அவனை ரட்சிப்புக்குள்ள நடத்தி அவனை ஆண்டவருடைய பிள்ளையா மாற்ற வேண்டும் சொல்லி ஆண்டவருடைய செயல்கள் மகத்துவம் உள்ளவைகள், ஆண்டவருடைய செயல்கள் அது நாம் அறிய முடியாதவை என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்வதற்கு ஆண்டவருடைய வீட்டில் தங்கும்படி போனார். இப்போ தங்கும்படி போன சகை என்ன பண்றான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா, வீட்டுக்குள்ள போனோன்னு, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா இந்த நாளிலும் கூட பாருங்களேன், மக்கள் எல்லாம் நினைக்கிறாங்க இவன் ஒரு பாவி, இவன் என்ன பண்றான், அநியாயக்காரன் என்று சொல்லி மக்கள் தீர்மானிக்கிறாங்க. ஆனா இயேசு என்ன தீர்மானிச்சாரு தெரியுமா, இவனை ஒரு பரிசுத்தனாய் ஆண்டவர் காண்கிறார். அதனால்தான் அவருடைய செயல்கள் யாரை எப்போ எப்படி திருத்துவார்னே சொல்ல முடியாது. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளே,
அல்லது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு எண்டுக்கு போயிட்டு இவனெல்லாம் திருத்த முடியாது, என் பிள்ளைய திருத்த முடியாது, என் கணவரை திருத்த முடியாது, என் மனைவியை திருத்த முடியாதுன்னு சொல்லி நீங்க ஒருவேளை நீங்க ஒரு தீர்மானத்திற்குள்ள வந்திருப்பீர்களே, ஆனால் இந்த தீர்மானத்தை நீங்க இன்றைக்கு கைவிடுங்க. ஏன்னா அவருடைய செயல்கள் மகத்துவம் உள்ளவைகள், அவருடைய செயல்கள் ஆராயப்படத்தக்கவைகள். அவர் தாயின் கற்பத்தில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்று நமக்கு தெரியாதது போல அவருடைய செய்கைகளை நம்ம அறியாது இருக்கு, அதே போல அறிய முடியாது. அதுதான் இந்த சகவனுடைய கதையில நம்ம பார்க்கிறோம். மற்றவங்களாம் இவன் பாவின்னு சொல்றாங்க, ஆனா ஆண்டவர் அவனுடைய வீட்டுக்கு போகும்போது அவன் சொல்றான், ஆண்டவரை என் ஆஸ்திகளில நான் பாதியை நான் என்ன பண்றேன், ஏழைகளுக்கு கொடுக்குறேன். யாரிடத்துல நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நான் நாளத்தனையாய் திரும்ப கொடுக்குறேன்னு சொல்ல. ஆண்டவர் எந்த கொஸ்டினுமே கேட்கல. ஏன்பா நீ பாவியாம ஊர்ல உன்னைய குறித்து எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க, அல்லது என்ன செய்ய போற, நீ ரட்சிக்கப்படணும்னா நீ என்ன பண்ண போற அப்படிலாம் அவர் கேட்கவே இல்லை. அவன் இயேசு கிறிஸ்து அவனுடைய உள்ளத்துல வரும் பொழுது, அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய உள்ளத்துல வந்தாச்சுனாலே அவன் ஆட்டோமேட்டிக்கா தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவன் என்ன பண்ணுவான், ஆண்டவரோடு கூட ஐக்கியத்துல வளருவான். அப்ப இன்றைக்கு நீங்க எடுக்கக்கூடிய தீர்மானம் என்ன தெரியுமா, ஆண்டவரே எங்க வீட்டுக்கு வாங்கப்பா, என் மனைவியை பாருங்க, அல்லது என் கணவனை பாருங்க, அல்ல என் தம்பியை பாருங்க, அல்லது என்னுடைய இந்த உறவினரை பாருங்க, ஆண்டவரை நீங்க அவர்களுடைய இல்லத்துல நீங்க வாங்க, உள்ளத்துல வாங்கன்னு சொல்லி நீங்க அப்படிப்பட்டதான விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை அழைக்கும் பொழுது, ஆண்டவரை பார்க்கிறதற்கு எப்படி வகை தேடி அவன் காட்டத்தி மரத்துல ஏறினானோ, அவனுக்குள்ள எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்தாரோ, அதே போல நீங்க வருந்தி அழைக்கும் பொழுது உங்களை வீட்டுக்குள்ள வருகிறதான ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து, ஆண்டவர் எப்படி சகேயுக்கு ஒரு பாவியான மனுஷனை ஒரு ரட்சிப்புள்ளாக வழி நடத்தினார், அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க சில நேரங்களில் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது, இந்த மனிதெல்லாம் திருத்த முடியாதுன்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர் அவருடைய செயல்கள் மகத்துவம் உள்ள செயல்கள். அப்போ இந்த நாளிலும் கூட நாம் என்ன நினைக்கணும் தெரியுமா, ஆண்டவரே எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா, ஆண்டவரை எங்க வீட்டுக்குள்ள வாங்க, பெரிய காரியங்களை செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை நம்ம இல்லத்துக்கு அழைக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போ ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரை எப்பேற்பட்டதான பாவியான ஆண்டவரை இந்த சகவை ரட்சிக்க கூடுவதற்கு உம்மாலே கூடுமானால் என் சகோதரனை, என் சகோதரிய, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய மனைவியை எல்லாவற்றையும் நீங்க ஆண்டவரை ரட்சிப்பதற்கு போதுமானோன்னு சொல்லி தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரிடத்துல ஒரு உறுதி கூறுவோம், எங்க இல்லத்துல மட்டும் வந்துருங்கப்பான்னு சொல்லி ஆண்டவரை கூப்பிடுவோம். இயேசு உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அப்ப கண்களை மூடுவோம், நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே இந்த அருமையான நாளிலும் கூட அப்பா உம்முடைய செயல்கள் ஆராயப்படத்தக்கவைகள். ஆண்டவரை எப்படி சகோதரனுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அவன் நாளத்தினே திரும்ப கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரை தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டவரே எப்படி ஆண்டவரோடு கூட ஒரு ரட்சிப்பின் அனுபவத்துல வந்தானோ, அதே போல ஆண்டவரை நாங்க இவனெல்லாம் ரட்சிக்க முடியாது, இவனெல்லாம் திருந்த முடியாது, இவனெல்லாம் பாவின்னு சொல்லி நாங்க ஆண்டவரை யாரையாவது குறித்து நினைத்திருந்தோமே, ஆனால் அந்த மனிதனையும் கூட நீங்க ரட்சிப்புகளாக வழிநடத்துவதற்கு ஆண்டவரை நீர் உங்களுடைய செயல்களும் மகத்துவமான காரியங்களும் போதும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதற்கு ஒன்றே ஒன்றுதான் சகை செய்தது போல, இயேசுவே நீர் எங்க இல்லத்துல வாங்கப்பா, எங்க உள்ளத்துல வாங்கப்பா, எங்க இல்லத்துல அற்புதங்களை செய்யுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து அவர் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரை நாங்கள் இன்றைக்கு கேட்டது போல ஆண்டவர் எங்க குடும்பத்துல மாறக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம், மாற மாட்டான்னு நினைக்கிறவங்கள மாற்றுவதற்கு நீங்க அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரை நாங்கள் உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், துதிக்கான மகிமாவும் செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.